ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எப்படி எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களோ வாங்கோ. இன்றைக்கு நான் உங்களுக்கு வெந்தயம் எப்படி முளைகட்டி சாப்பிட்றதுன்ட்டு காட்ட போகிறேன். வெந்தயத்தை நல்லா கழுவி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு கழுவி அடுத்த நாள் எடுத்து வடியை வச்சுட்டு ஒரு துணியில் கட்டி இப்படி வையுங்கோ. நான் ஒரு நாள் தான் இது துணியில் கட்டி நல்லா வடிச்சிட்டு ஒரு நாள் துணியில் கட்டி வச்சேன். நான் இந்தளவு முளையும் வந்துருக்குது. இனி உங்களுக்கு நாளைக்கு எப்படி இன்னும் கூடுதலாக முளை வந்திருக்குன்றதை காட்டுறேன். இந்த வெந்தயத்தை இப்படி சாப்பிட்றதால உங்களுக்கு என்ன பலனுண்டா, சுகர் உள்ளவை காலையில் எழும்பி இதை வெறும் வயதில் ஒரு தேக்கரண்டி கிள்ளி சாப்பிடுங்க, நல்லது. மற்றது கொலஸ்ட்ரால் இருக்கிற வரைக்கும் நல்லது, ப்ரெஷர் இருக்கிற வரைக்கும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கும். மற்றது உடம்பு மெலிய ஆசைப்பட்டால் நீங்கள் இப்படி செய்துட்டு இதை காலையில் வெறும் வயதில் ஒவ்வொரு தேக்கரண்டி சாப்பிடுங்க, நல்லது. இது முதல் நாள் வச்சு இப்படி முளை கட்டி வந்திருக்கு. உங்களுக்கு இனி நாளைக்கு எடுத்து காட்டுறேன்னு எப்படி முளை கட்டி இருக்குண்டு. ஓகே, சரியான ஈஸியாக இது செய்யலாம். வெந்தயம் ஊற விட்டு நல்ல மாதிரி முளை கட்டி இன்றைக்கு 2 நாள் ஆகிடுது. பாருங்கோ எப்படி துணிக்குள்ளாலையெல்லாம் முளை வந்திருக்குண்டு பாருங்க. உங்களுக்கு காட்டணும்னு தான் நான் இதை ஓப்பன் பண்ணாமே இப்படி வச்சுருக்கேன். இன்றைக்கு இது 2 நாள் ஆகிட்டுது. நான் உங்களுக்கு முதல் வெந்தயத்தை ஊற விட்டதை காட்டியில் இல்லை முளை கட்டினது அப்புறம் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் என்ன செய்றீங்கண்டா 50 கிராம் வெந்தயத்தை எடுத்து நல்லா கழுவி போட்டு ஒரு நாள் இரவு ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வையுங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த வடிகட்டைக்கு அந்த தண்ணியை வேஸ்ட்டாக ஊற்றாமல் அதையும் குடியுங்க, நல்லது. அதுக்கு பிறகு ஒரு நல்ல துணியை எடுத்து மெல்லிய துணியை நல்லபடியாக கழுவிட்டு அதுக்குள்ளே போட்டு கட்டி ஒரு இடத்தை வச்சு விடுங்க. கட்டி வச்சு விட்ட உடனே அது இப்படி முளை கட்டி வரும். அதுக்கு பிறகு நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் எடுத்து சாப்பிடலாம். புரிச்சுக்குள்ளே நீங்கள் என்ன செய்றீங்களாண்டா எடுத்து வைங்க. நான் இப்போ உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டப்போம். எப்படி என்று பாருங்க, எவ்வளவு ஈஸியாக இது செய்யலாம். நீங்கள் அலுப்பு பெஞ்சு பார்க்காம வடிவாக செய்து சாப்பிடுங்க. இங்கே பாருங்க எவ்வளவு வடிவாக முளை கட்டி வந்துட்டுதுண்டு. நல்லா முளை கட்டி வந்துட்டுது, பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது. இனி நீங்கள் இதை ஒரு டீசலை போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. டாய்லெட் எல்லாம் நல்லா கிளியராக போகும், வயிற்றில் உள்ள அழுக்கள் எல்லாம் கிளியர் பண்ணி தரும். உங்களுக்கு இது நல்லது. இதை இப்படி செய்து ஒரு நாள் நீங்கள் மினக்கட்டு இதை செய்து வச்சா பிறகு ஒரு 10-15 நாளைக்கு சாப்பிடலாம். இதை வச்சு கொஞ்சமாக ஒன்றுமே செய்யாது சாப்பிட்டுட்டு பிறகு முடிஞ்சதுக்கு பிறகும் இப்படி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு இப்படி முளை கட்டி இப்படி சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட போடுற எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக இருந்து பார்க்குற உங்களுக்கு தேங்க்யூ. ஓகே, பாய்.